அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி 500 சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல கொஸ்டின் நம்பர் 61 இருந்து 70 வரைக்கும் பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் குறித்து சில ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 7 ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. இதுல 7 மாநிலங்கள் இருக்குன்றாங்க. இது தவறு. நம்ம பார்த்துருப்போம் 7 சிஸ்டர் ஸ்டேட்னா இந்த நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல சொல்லுவோம். ஆனா இதுல எக்ஸ்ட்ரா ஒன்று, அதாவது சிக்கிமை சேர்த்துருக்கோம். அதை இவங்க விட்டுக்கிறாங்க. சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ், அசாம், மெகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். பாருங்க 7 இருக்குதா? ஸோ இந்த 7 தான் இந்த 8 இருக்குதுங்களா? 8, இந்த 8 ஸ்டேட்டு தான் சொல்லணும். ஆனால் இவங்க 7 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இட் ரிவ்யூஸ் த மெஷர்ஸ் டேக்கன் பை த மெம்பர் ஸ்டேட் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் ஆர்டர் இன் த ரீஜன். அதாவது இந்த நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் என்ன பண்ணுன்னா, அங்கே இருக்கக்கூடிய மெம்பர் ஸ்டேட்னா என்னது, 8 மாநிலங்கள். இந்த 8 மாநிலத்தில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அண்டு பப்ளிக் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் குறித்து இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சில மெஷர்ஸ் எடுப்பான்றாங்க. இது கரெக்டு தான். அடுத்து, இட் சேர்டு பை மினிஸ்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் மினிஸ்டர் தான் இதுக்கு சேர்பர்சனாக இருப்பாருன்றாங்க. இது தவறு. ஸோ யார் இருப்பாங்க? ஹோம் மினிஸ்டர் தான் இருப்பார். இது தவறு. சரிங்களா? ஸோ எது சரின்னு கேட்டிருக்காங்க? ஒன்று மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 62, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த எலெக்ஷன் டு த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி ஆஃப் இந்தியா இன் 1946. 1946ல கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் ஏற்பட்ட அந்த எலெக்ஷன்ஸ் குறித்து கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்க்கும்போது மொத்தம் ஒரு 8 கட்சிகள் நினைக்கிறேன். 8 கட்சிகள் சரியானா இப்போ மெட்ராங் கீழே இருக்கிறவங்க சொல்லுங்கள். ஒரு 8 கட்சி. இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் மெஜாரிட்டி இருக்கும். ஒரு 200+ வின் பண்ணியிருப்பாங்க. 208 அப்படின்னு நினைக்கிறேன். 200+ இருக்கும். முஸ்லீம் லீக் 73 வின் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லா கட்சிகளுமே ஒன்று தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி. சரிங்களா? ஸோ இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்துருவோம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா டிட் நாட் வின் எனி சீட் இன் த எலெக்ஷன்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா இன் 1946ன்றாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எந்த சீட்டுமே வின் பண்ணல அப்படின்றாங்க. கிடையாது. இப்போ தான் பார்த்தோம் ஒரு சீட்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது காங்கிரஸ், ரெண்டாவது முஸ்லீம் லீக், மற்ற கட்சிகள் எல்லாமே ஒவ்வொன்று வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. எனி சீட்டுன்னு சொல்கிறாங்க. இது தவறு. முஸ்லீம் லீக் ஒன் த செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப்டர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எலெக்ஷன் டு த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இது கரெக்ட். ஏன்னா செகண்ட் யாரு? முஸ்லீம் லீக் தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. எது சரின்னு கேட்டிருக்காங்க? ஸோ ஆப்ஷன் 2 பி ஒன்லி. Question number 63, with reference to union territories in India, consider the following statement. Union territory of India குறித்து சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எதுலாம் சரின்னு கேட்டிருக்காங்க. All members of the legislative assemblies of union territories of Delhi and Pondicherry participate in the presidential election. அதாவது பிரசிடென்ட்ஸ் எலெக்ஷனில் லெஜிஸ்லேட்டிவ், அதாவது யூனியன் டெரிட்டரின்னு சொல்லப்படக்கூடிய டெல்லி அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே எல்லா பாருங்க ஆல் மெம்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆல் மெம்பர்ஸுமே இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்றாங்க. இங்கே தான் தப்பு. இந்த ஆல் அப்படிங்கிற இந்த வார்த்தையில தான் தப்பு. ஆல் மெம்பர்ஸ் கிடையாது. ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ். சில நேரம் நம்ம டவுட் வரலாம். ஒரு ஸ்டேட்ல வேணா அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ்னு இருக்கும். அப்பர் ஹவுஸ்ல வரமாட்டாங்க நமக்கு தெரியும். ஆனால் ஒரு யூனியன் டெரிட்டரியில இவங்க வருவாங்களா அப்படின்ற டவுட்ல நம்ம விட்டுருவோம். ஆனால் பாருங்க இந்த பாண்டிச்சேரியில் ஒரு 3 எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. எலெக்டட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ரெண்டாவது, ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த டோட்டல் மேக்ஸிமம் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் ஆல் த யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் லோக்சபா இஸ் 13 சொல்கிறாங்க. அதாவது நம்ம பார்த்துருப்போம் லோக்சபாவில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க? 552. இந்த 552ல் 530 லோக்சபான்ற பாருங்க ஸ்டேட் மூலியமாக வரக்கூடியது. ஸ்டேட் மூலமாக தேர்ந்தெடுத்து வரக்கூடிய எம்பிஸே இது 530 அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கானது. மீதி இருக்கக்கூடிய 20 யூனியன் டெரிட்டரிக்கானது. ஸோ இந்த 2 ஆங்கிலோ இந்தியன். பாருங்க 530 ஒரு 20 550, இது ஒரு 2, மொத்தம் 552. இந்த 2 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. 2019ல் அமெண்ட்மெண்ட்டில் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆங்கிலோ இந்தியன்ஸை அப்படி பார்க்கும்போது 20 தான் யூனியன் டெரிட்டரியிலிருந்து லோக்சபாவுக்கு வரக்கூடிய மெம்பர்ஸ், எம்பிக்கு சொல்கிறாங்க. இப்போ பாண்டிச்சேரிக்கு ஒரே எம்பி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இது 20-30 கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. த பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் இஸ் கான்ஸ்டியூட்டட் இன் ஆல் யூனியன் டெரிட்டரிஸ் எக்ஸ்பெக்ட்
டெல்லி யூனியன் டெரிட்டரியிலே டெல்லிக்கு மட்டும்தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே போல் சில ஸ்டேட்டுக்கும் கிடையாது. அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்துன்னு நினைக்கிறேன். சரி, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் சொல்லுங்கள் ஸ்டேட்டில் இருக்கிறவங்ககிட்ட. ஸோ யூனியன் டெரிட்டரிக்குன்னு பார்க்கும்போது டெல்லிக்கு வந்து கிடையாது. ஸோ எது சரின்னு கேட்டிருக்காங்க, 3 மட்டும்தான். ஆப்ஷன் டி 3 ஒன்லி. Question number 64. In which of the following situations can Lieutenant Governor of Union Territory of Puducherry issue ordinance வர்றாங்க. ஆர்டினன்ஸ்னா என்ன? ஒரு அவசர சட்டம். உடனே ஒரு சட்டம் இயற்றப்படும். சட்டம் வந்து எங்கே இயற்றப்படும்? சட்டமன்றத்தில் இயற்றப்படும், இல்லை பாராளுமன்றத்தில் இயற்றப்படும். ஒரு கூட்டத்தொடரில் இந்த மாதிரி சட்டங்கள் வந்து இயற்றுவாங்க. இப்போது எப்போ வந்து இந்த சட்டத்தை வந்து இயற்றுவார் லெப்டினன்ட் கவர்னர்னு கேட்குறாங்க. கீழகத்தில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. when legislature recess, dissolution and suspension. இப்போ இந்த 3த்துக்கும் நமக்கு அர்த்தம் தெரியணும். அர்த்தம் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ரெசஸ்னா என்ன? ரெசஸ்னா என்னன்னா, இப்போது பாராளுமன்றம் சட்டமன்றம் செயல்படாமல் இருக்குது. ஒரு புதுச்சேரி சட்டமன்றம் செயல்படாமல் இருக்குது. செயல்படாமல் லீவில் இருக்குது. நம்ம பார்த்துருப்போம், ஒரு 3 வாட்டி நம்ம சட்டமன்றம் கூடுன்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றம் வந்து செயல்படாமல் இருக்குது. இதை ரெசஸ்ன்னு சொல்லுவாங்க. யாருக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் செயல்படாமல் இருக்குது. ஆனால் ஒரு அவசர சட்டம் தேவை. டிசல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ அந்த ஆட்சியே வந்து முடிஞ்சு போச்சு, 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு டிசால்வ் ஆகிடுச்சு, இல்லை ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து டிசால்வ் ஆகிட்டு இருக்குது, அது டிசல்யூஷன். சரிங்களா? சஸ்பென்ஷன்னா என்ன? ஒரு ஆர்டிகல் 356 பிரசிடென்ஷியல் ரூல் வந்து வருது. அப்போது அந்த கவர்மெண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போனா ரிவோக் ஆகிட்டு திரும்ப வரும். அந்த ஆட்சி கலைக்கப்படலை, சஸ்பெண்ட் இருக்குது. அதை வந்து சஸ்பென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த 3ல் எப்போ வந்து ஒரு லெப்டினன்ட் கவர்னர் வந்து ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணுவார் அப்படின்னா ரெசஸில் தான் பாஸ் பண்ணுவார். ஆனால் அவர் ஓன் வீட்டில் பண்ண மாட்டார். பிரசிடென்ட்டுடைய அவருடைய அட்வைஸில் பேரில் தான் வந்து ஒரு பில்லு வந்து பாஸ் பண்ணுவார். ஸோ 1 மட்டும்தான். ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. Question number 65. In India, which of the following is authorized to put Union Territory under the jurisdiction of High Court of adjacent state? இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ பாண்டிச்சேரி எடுத்துங்களேன். ஸோ பாண்டிச்சேரி ஆகட்டும், பாண்டிச்சேரிக்கு ஒரு ஹைகோர்ட் வேணும். பாண்டிச்சேரியில் ஒரு கோர்ட் இருக்குது, பாண்டிச்சேரியில் ஒரு கோர்ட் இல்லை. அப்போ தமிழ்நாடு கோர்ட்டோடு இதை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு யார் வந்து பவர்? கரெக்டா? இப்போ அந்தமான் எடுத்துங்க. அந்தமானுடைய ஹைகோர்ட் எங்கே இருக்குது? கல்கத்தாவில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பவரை ஒரு யூனியன் டெரிட்டரிக்கான ஒரு ஹைகோர்ட்டுக்கான அந்த அட்ஜஸ்டன்ட் ஸ்டேட்டை யார் வந்து கீழே கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட் தான் ஒரு சட்டம் ஏற்று இந்த ஸ்டேட்டுக்கான அந்த யூனியன் டெரிட்டரிக்கான ஹைகோர்ட்டுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷனை கொடுக்கக்கூடிய அந்த பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. கொஸ்டின் நம்பர் 66. ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட், ஒரு புது ஸ்டேட்டு உருவாகிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதுலாம் சரின்னு கேட்டிருக்காங்க. A bill seeking to form a new state by separation of territory from any state in India cannot be introduced in parliament except on the recommendation of the president of India. ஒரு நியூ பில்லை வந்து ஃபார்ம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அது பிரசிடென்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன் பேரில் தான் வந்து அது பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலத்தை பிரிக்கிறோமோ, இல்லை ஒரு மாநிலத்தை இன்னொரு சேர்க்குறோமோ, இல்லை அதுக்கு அந்த மாநிலத்துடைய நேம் சேஞ்ச் பண்ணுறோமோ, இப்படி எதுவாக இருந்தாலும் பிரசிடென்ட் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன் முதல்ல தேவை. அந்த பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன் தேவை. அடுத்து, a bill seeking to form a new state by separation of territory shall be referred to the state legislature convention by the president of India. பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்? சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டுக்கு அவங்க கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நாங்கள் உங்கள் ஸ்டேட்டை வந்து பிரிக்க போகிறோம், நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி, ரெண்டுமே சரி. 3வது ஸ்டேட்மெண்ட், the president is bound by recommendation made by the concerned state legislature regarding the bill seeking to form new state by separation of territory from the state of Indiaன்றாங்க. ஸோ என்ன சொல்கிறாரு? அவர் வந்து பவுண்ட் பண்ணுன்றாரு. இப்போ பாருங்கள், அது ரொம்ப லென்த்தாக போகுது. ஒரு ஸ்டேட் வந்து பிரிக்கணும், ஒரு ஸ்டேட் கூட இன்னொரு ஸ்டேட்டு சேர்க்கணும், பேர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்? பிரசிடென்ட் வந்து சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி உங்கள் ஸ்டேட் வந்து பிரிக்க போகிறோன்னு அவங்க சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, அவங்களோட எதிர்ப்பு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு பிறகு அதுக்கு டைம் பீரியட்லாம் கிடையாது, எப்போனாலும் சொல்லலாம். சொல்கிறாங்களோ சொல்லலையோ அவங்க என்ன பண்ணுவார்? அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை அவர் பவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே அந்த பில்லை போய் பார்லிமெண்ட்டில் கொடுப்பாரு, பார்லிமெண்ட்டில் ஓட் பண்ணி அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த பவுண்ட் அப்படிங்கிறது தவறு. ஸோ இது சரி கேட்டிருக்காங்க 1 and 2, ஒன்லி 2. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 67. கொஸ்டின் நம்பர் 67.
The state is empowered to make special provision regarding the admission of socially and educationally backward classes of citizens in any educational institute in country. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் என்ன நினைச்சா ஒரு கவர்மெண்ட் என்ன நினைச்சா சோஷியலாகவும் எஜுகேஷனலாகவும் பேக்வேர்டாக இருக்கக்கூடிய கிளாஸஸ் சிட்டிசன்ஸை எந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டையும் வந்து அவங்க அட்மிட் பண்ணுறதுக்கு சில ப்ரொவிஷன்ஸை மேக் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதில் எங்கே பிரச்சனை அப்படின்னா எனி அப்படிங்கிற இந்த இடத்துல தான் வந்து பிரச்சனை. ஒரு கவர்மெண்ட் நினச்சா எந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வேணும்னாலும் சோஷியலாகவும் எஜுகேஷனலாகவும் பேக்வேர்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸை சிட்டிசன்ஸை அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு சில ப்ரொவிஷன்ஸை மேற்கொள்ளலான்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. மைனாரிட்டி ஸ்கூல்ஸில் அது நம்மளால் கொண்டு வர முடியாது. நம்ம பார்ப்போம், ஒரு ஷெட்யூல் ட்ரைபோ ஷெட்யூல் கிளாஸ்டோ படிக்கக்கூடிய ஸ்கூலில் அவங்களுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஸ்கூலில் அது மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வர முடியாது. அதே போல் முஸ்லீம் ஸ்கூல்ஸ் இருக்குது, சீக்கிய ஸ்கூல்ஸ்னு இருக்குது, அங்கெல்லாம் வந்து எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவிர. இப்போ ஆர்டிகல் 15 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ராஃபிட் த ஸ்டேட் ஃப்ரம் டிஸ்கிரிமினேட்டிங் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆன் கிரவுண்ட் ஒன்லி ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது? ஒரு இந்திய நாடு ஒரு குடிமகனானவன் மதத்தின் அடிப்படையிலையோ நிறத்தின் அடிப்படையிலையோ ஜாதியின் அடிப்படையிலையோ பாலின் அடிப்படையிலோ வேறுபாடு காட்டக்கூடாது, அதை வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 68. The Indian Statutory Commission appointed by British government in India, British government in November 27 to report on the condition of India under its new constitution of 1919 submitted the report in 1930. இந்த கான்டெக்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 1927 ஒரு கமிஷன் வந்து அமைக்கிறாங்க. அந்த கமிஷன் ஆனது ரிவ்யூ பண்ணக்கூடாது. 1919 கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் வந்து ரிவ்யூ பண்ணுது. அது ரிப்போர்ட் வந்து 1930 வந்து கொடுக்குது. அப்படின்னா இதில் பார்த்தாலே நமக்கு தெரியும் 1927 என்ன கமிஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க, சைமன் கமிஷன். ஸோ 1919 கொண்டு வரப்பட்ட அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து ரிவ்யூ பண்ணுது. 1930 கொடுக்கப்பட்ட அதோட ஸ்டேட்மெண்ட்டில் கீழக்கக்கூடிய என்னதெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. அபாலிஷன் ஆஃப் டயாரிக்கி இன் ப்ராவின்சஸ் 1919 இந்த டயாரிக்கி கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, அதை அபாலிஷ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ ஃபெடரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இன் பிரின்ஸ்லி ஸ்டேட். அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் கொண்டு வரலான்னு, அதாவது ஃபெடரேஷன் அமைப்பு வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது ஸ்டேட்மெண்ட் சரிதான். கண்டினியூஷன் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. சீக்கியர்களுக்கும் பார்சிகளுக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் கனடாவுக்கும் கொடுத்த மாதிரி ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸை இந்தியாவுக்கு கொடுக்கலான்னு இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ 1, 2, 3 3 கரெக்ட். ஆப்ஷன் சி ஒன்லி 3 இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 69. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் அபவுட் வேரியஸ் ஆக்ட்ஸ் இன் த பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் தேர் ப்ராவின்சஸ். சில ஆக்ட் கொடுத்துருக்காங்க, அதோடைய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892. இதில் தான் வந்து ஃபெடரல் கோர்ட் நம்ம பார்த்து இல்லையா, சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது இந்த ஆக்டில் தான் கொண்டு வரப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது தவறு. 1892 கொண்டு வரப்படுது. என்ன அப்படின்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதில் இந்தியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இந்தியர்களுடைய அந்த உறுப்பினர் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து ஃபெடரல் கோர்ட் வந்து 1935 தான் ஃபெடரல் கோர்ட் இன்னும் இருக்கும். ஸோ இது தவறு. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1919. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1919 என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இதுவுமே வந்து மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதுவுமே வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ரயில்வே போர்டு கிடையாது. ரயில்வே போர்டானது 1905 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து தவறு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது சரிதான். இது வந்து 1926 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். அதாவது ஸ்டேட் பப்ளிக் கமிஷன் சொல்கிறோம், சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. அப்போ ஒன்று மட்டும் தான் வந்து மேட்ச் ஆகிருக்குது. ஆப்ஷன் ஏ ஒன்லி 1. லாஸ்ட் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியன் மாடல் ஆஃப் செக்குலரிசம் அண்ட் வெஸ்டர்ன் மாடல் ஆஃப் செக்குலரிசம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மதம் குறித்தான மதச்சார்பின்மையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மையும் வந்து எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங். த வெஸ்டர்ன் மாடல் செப்பரேட்ஸ் ரிலிஜன் அண்ட் ஸ்டேட் while இந்தியன் மாடல் அண்ட் ஸ்டேட் மே இன்டர்ஃபேர் இன் ரிலிஜன் டு எலிமினேட் ஈவில்ஸ் இன் இட். அதாவது வெஸ்டர்ன் மாடலில் இருக்கக்கூடிய அந்த செக்குலரிசம் அப்படிங்கிறது அரசாங்கத்தையும் மதத்தையும் வந்து பிரிக்கும். மதத்தில் போய் அரசாங்கம் வந்து தலையிடாது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய செக்குலரிசம் அப்படிங்கிறது மதத்தில் இந்திய அரசானது தலையிடும், அதில் கூடிய ஈவில்ஸை எலிமினேட் பண்ணுன்றாங்க. இது சரி. ரெண்டாவது, த வெஸ்டர்ன் மாடல் ட்ரீட்ஸ் ஆல் ரிலீஜியன்ஸ் இன்டிஃபரண்ட்லி வித்தவுட் எய்ட் ஆர் டாக்ஸேஷன்.
ஸோ வெஸ்டர்ன் மாடல் என்ன பண்ணுமா, எல்லா ரிலிஜனும் ஒரே மாதிரி தான் வந்து பார்க்கும். ஸோ எந்த ஒரு உதவியும் செய்யாது, டாக்ஸேஷனும் வந்து அவங்களுக்கு விதிக்கும் அப்படின்றாங்க. சரியா? ஸோ இது வந்து இவங்களுக்கு குறைவான டேக்ஸ், அவங்களுக்கு அதிகமான டேக்ஸ் அப்படிலாம் வந்து விதிக்காதுன்னு சொல்கிறாங்க. while the Indian model provides financial aid to religious institution without any discriminationன்றாங்க. இது சரிதான். ஸோ இந்தியன் மாடல் செக்ரட்டரி என்ன பண்ணணும், மதத்துக்கு வந்து சில சலுகைகளை கொடுக்கும். ஸோ அதில் அவங்களுக்கு வேறுபாடுகளை காட்டாது, ஆனால் உதவிகளை செய்யும்ன்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. போத் 1 and 2 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஒரு 10 கொஷின் பாலிட்டிலேருந்து பார்த்துருப்போம். ஸோ இதுலேருந்து தான் கொஷின் நம்ம வரும் அப்படியே வரும்லாம் சொல்லலை, ஆரம்பத்தில் சொல்லிட்டு தான். ஸோ இது வந்து ஒரு கிளாரிட்டி. இந்த ஏரியாவெல்லாம் திரும்ப போயிட்டு அந்த சாப்டரை 300 வாட்டி படிக்கணும். படிக்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது இதெல்லாம் ட்விஸ்டான வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நமக்கு மைண்டு வரும். நம்ம அல்டிமேட் கோல் எக்ஸாம்ஸில் மார்க் ஸ்கோர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் நியூஸில் நினைக்கிறேன், அது கிளாஸ் சந்திப்போம். நன்றி.